அனைவருக்கும் வணக்கம். இன்று டிஎன்பிஎஸ்சியின் அடுத்த முக்கியமான தலைப்பான வினைகள், அவற்றின் வகைகள், இவற்றை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வினை அப்படிங்கும்போது என்னென்னா, ஒரு பொருள் அல்லது ஒரு மனிதன் செய்கின்ற அல்லது அனுபவிக்கும் செயலை சொல்வது இந்த வினை அப்படிங்கிறதாகும். தமிழில் வினை என்பது ஒரு செயல் அல்லது நடப்பது என்பதை குறிக்கும். இப்போ வினைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த வினைகளில் சில வகைகள் உண்டு. அந்த வகைகளை இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். அதில் முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா தன்வினை, அடுத்து பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை, உடன்பாட்டு வினை, எதிர்மறை வினை அப்படிங்கிற 6 பிரிவுகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நாம் வினைகள் அப்படின்ட்டு சொல்கிறோம். இப்போது அதை தனித்தனியாக பார்ப்போம் என்னென்ன அப்படின்ட்டு. முதல்ல வினைகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிப்போம். வினை என்பது ஒரு செயலை குறிக்கும், சரிங்களா? அப்போ வாக்கியத்தில் வினை முக்கிய பங்கு வகிக்கிறது. எந்த ஒரு சென்டென்ஸ்னாலும் அதில் வினை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இந்த வினையில் 4 வகைகள் உள்ளன. இப்போ என்ன முன்னாடி சொன்னதில் 6 அப்படின்னு சொன்னோம், இங்கே என்னடா 4 அப்படின்னு சொல்கிறாங்களேன்னு பார்க்குறீங்களா? நான் பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதை பற்றி. இதில் தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை, இந்த 4 முக்கியமான ஒன்று. இல்லைங்களா? இதில் தன்வினை அப்படிங்கும்போது தன்வினைனா என்னென்னா, எழுவாய் தானே ஒரு செயலை செய்தால் அது தன்வினை எனப்படும். இல்லைங்களா? அதாவது எழுவாய் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் ஒரு விஷயத்தை அதுவே செய்கிறது தான் தன்வினை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செயலை ஒருவன் தனக்காகவே செய்தால் அது தன்வினை. இப்போது ஏதாவது ஒரு செயல் இருக்குது அப்படின்னா அந்த செயலை அந்த மனுஷன் அவனுக்காகவே அவன் செஞ்சுப்பான். இப்போ உதாரணமாக, ராமன் பாடம் கற்றான், தேவி பொம்மை செய்தால், நான் ராமனை திருத்தினேன், மாலா சோறு உண்டாள், மாறன் தரையில் உருண்டான், உழவர் நிலத்தை உழுதார் இருக்கு இல்லைங்களா? இப்போ ராமன் பாடம் கற்றான் அப்படின்னா அந்த விஷயத்தை அவன் அவனுக்கே செஞ்சுக்கிறான். இப்போ ராமன் பாடம் படிச்சுக்கிட்டான். எதுக்காக? அவனோட அறிவை வளர்த்துக்காக. அப்போ தனக்காக ஒரு விஷயத்தை நாமே செஞ்சுக்கும் போது அது தன்வினை அப்படின்ட்டு வரும். இப்போ நீங்கள் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ராமன் பாடம் கற்றான், தேவி சோறு உண்டாள், மாலா பொம்மை செய்தால் அப்படிங்கும்போது ஒரு விஷயத்தை அவங்களுக்காகவே செஞ்சுக்கிறத தான் தன்வினை அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போது இன்னும் இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். அப்படி சொல்லும்போது, நான் ஓடுகிறேன் அப்படின்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஓடுதல் என்பது இதில் ஒரு செயல். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூபிள் தாட்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நாலேஜுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே பண்ணுங்கள். ஆப்போசிட்டு தான் பிறவினை. பிறவினை அப்படின்னா அடுத்தவங்களுக்காக ஒரு செயலை நாம் செய்கிறது. அதாவது நம் செயல் பிறர் மீது தாக்கம் செலுத்தும் போது அது பிறவினை வாக்கியம் எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது வேறு ஒருத்தவங்களுக்காக ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன், அதை பிறவினை அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போது இந்த பிறவினை அப்படிங்கிறதுல இந்த காலம் காட்டுமா, எதிர்காலத்தை குறித்து வருமா, இல்லை நிகழ்காலத்தில் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி சொல்கிறேன். இப்போ பிறவினை வாக்கியம் அப்படிங்கும்போது, ஆசிரியர் மாணவனை திருத்தினார், தாய் குழந்தைக்கு உணவு உண்பித்தாள். இப்போ தாய் குழந்தைக்கு உணவு உண்பித்தாள் கவனிச்சுக்கோங்க. ராமன் பாடம் கற்பித்தான், தேவி பொம்மை செய்வித்தாள். இப்போ தன்வினையில் எப்படி இருந்தது? தேவி பொம்மை செய்தாள் அவளுக்காக. தேவி பொம்மை செய்வித்தாள், வேற ஒருத்தவங்களை செய்ய சொல்கிறான். இப்போ ராமன் பாடம் கற்பித்தான், ராமன் கற்றுக்கலை, அவன் இன்னொருத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறான். இது இம்பார்ட்டண்ட்டான என்னென்னா, எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்வித்தால் அது பிறவினை வாக்கியம் எனப்படும். அதாவது சப்ஜெக்டு வேற ஒருத்தவங்களை வச்சு ஒரு வேலையை செய்ய சொன்னால் அது பிறவினை அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது செய்வினை வாக்கியம். இப்போ செய்வினை வாக்கியம் அப்படின்னா என்னென்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த செய்வினை அப்படிங்கிறது இதுவும் தன்வினை மாதிரியே தான் இருக்கும், சரிங்களா? தன்வினை மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இதை பிரிக்கும்போது ஐ எனும் உருபு மறைந்து வெளிப்பட்டு வரும். இதுதான் செய்வினை. இப்போ தன்வினையும் எடுத்துக்கிட்டிங்கனாலும் செய்வினை எடுத்துக்கிட்டிங்கனாலும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஆனால் இந்த செய்வினை அப்படிங்கிறதுல ஐ அப்படிங்கிற ஒரு உருபு மறைஞ்சு வரும்.
ஓகேங்களா? எழுவாய் செயல்படு பொருள் பயனிலை என்று வரிசையில் வாக்கியம் அமைதல் செய்வினை வாக்கியம் எனப்படும். செயல்படு பொருளோடு ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருவு சேர்ந்து வரும். இதை தான் செய்வினை வாக்கியம் அப்படின்ட்டு சொல்லுவோம். இது படிக்கும்போது நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் மாதிரி இருக்கும். என்னடா தன்வினையும் ஒரே மாதிரியாக இருக்குது, செய்வினையும் ஒரே மாதிரியாக இருக்குது அப்படின்ட்டு. கொஞ்சம் உள்நோக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். இப்போது அதுக்கான செய்வினை வாக்கியத்துக்கான எடுத்துக்காட்டுகளை பார்ப்போமே. ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார், நான் பாடல் இயற்றினேன், உழவர் நெற்பயிரை வளர்த்தனர், கரிகாலன் கல்லணையை கட்டினான், பாண்டியன் கதவை தட்டினான், இந்திய அறிவியல் அறிஞர்கள் செயற்கைக்கோளை செலுத்தினர், தலைவன் ஒரு நாட்டை உயர்த்தினான். இப்போது இதெல்லாம் பாருங்களேன், இது தனக்காகவே செஞ்சுக்கிட்ட மாதிரி தன்வினை போலவே தெரியும். ஆனால் இது தன்வினை கிடையாது. ஏன்னா இது வந்து சப்ஜெக்டு, வெர்பு, ஆப்ஜெக்ட் அந்த பேசிஸில் இருக்கும். எப்படின்னு வச்சுங்களேன், ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார். இப்போ இது வந்துட்டு எப்படி பிறவினை மாதிரி இருக்குங்க இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் தான் செய்வினை அப்படிங்கிறது பற்றி நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைனாக பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சொல்கிறேன். இப்போ செயற்பாட்டு வினைக்கு வாங்க. செயற்பாட்டு வினை அப்படிங்கும்போது ஆள், உடன், பால், பட்டு, படு, பட்டது போன்ற சொற்கள் இருக்கும். செய்பொருள் பயனிலை இரண்டும் தெரியும், நல்லா தெளிவாகவே தெரியும். செய்பொருள் என்ன, பயனிலை என்ன அப்படிங்கிறது நல்லா தெளிவாகவே தெரியும். இப்போ நீங்கள் இந்த செயற்பாட்டு வினையை பொறுத்தளவு உங்களுக்கு வந்துட்டு குழப்பமே வேணாம். அது எப்படி கொஸ்டின் கேட்டாலும் பட்டது அப்படிங்கிறத வச்சு முடிகிற மாதிரி தான் வரும். நான் நிறையா கொஸ்டினை ரெஃபர் பண்ணிட்டேன். ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் எல்லாமே நான் பார்த்ததெல்லாம் அந்த பட்டது அப்படிங்கிறத வச்சு தான் எல்லா கொஸ்டினுமே வருது. அதனால் நீங்கள் பிளைண்டாகவே இருக்கலாம் செயற்பாட்டு வினை வாக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. அதாவது செயல்படு பொருள் எழுவாய் பயனிலை என்ற வரிசையில் வாக்கியம் அமைய வேண்டும். பயனிலையோடு படு, பட்டது என்ற துணை வினைகளை சேர்க்க வேண்டும். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. அப்படி இருந்தாலும் நீங்கள் கடைசியாக பட்டது அப்படின்னு உங்கள் கண்ணில் பட்டதுன்னா அது செயற்பாட்டு வினை தான் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. டவுட்டே வேணாம். பட்டது அப்படின்னு முடிஞ்சதுன்னா அது செயற்பாட்டு வினை அப்படின்ட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி டிக் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ வினை தொடர்பான விளக்கங்கள் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக நாம் அந்த செயற்பாட்டு வினைக்கான எடுத்துக்காட்டுகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஒரு சில எடுத்துக்காட்டுகள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் மனசுலையும் ஈஸியாக நின்றுடும். இப்போ அதுக்கான எடுத்துக்காட்டுகள் அப்படிங்கிறதுல என்ன வரும்னா, ஒரு நிமிஷம். வகுப்பு மாணவர்களால் தூய்மை செய்யப்பட்டது, இலக்கணம் ஆசிரியரால் கற்பிக்கப்பட்டது, பாட்டு என்னால் பாடப்பட்டது, நாடகம் மக்களால் பார்க்கப்பட்டது, மழைநீர் மக்களால் சேமிக்கப்பட்டது, பரிசில் அரசனால் வழங்கப்பட்டது. இதில் கவனிச்சிங்கன்னா தெரியும், நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, இந்த பட்டது 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 அப்படின்ட்டு வரும்போதே அது செயற்பாட்டு வினை வாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராகவே ஈஸியாக புரிஞ்சிடும். அதுக்கு மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி சொன்ன அந்த பிரிக்கும்போது வெற்றுமை குரூப்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் வருதா என்னன்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இதை பற்றின ஒரு ஐடியா கிடைச்சி போயிடும். ஓகேவா? இதில் பாருங்களேன், இந்த நாடகம் மக்களால் பார்க்கப்பட்டது. அப்போ ஏதோ ஒரு விஷயம் இன்னொருத்தவங்களால் பார்க்கப்படுது, செய்யப்படுது. ஸோ அதை தான் வந்து செயற்பாட்டு வினை அப்படின்ட்டு சொல்கிறது. இந்த வினைகளுக்கான ஒப்பீட்டு அட்டவணை ஒன்று இங்கே கொடுத்துருக்குறோம். இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கும். இதில் என்ன இருக்குன்னா, தன்வினை செய்பவர் மட்டுமே செயலில் ஈடுபடுகிறார். உதாரணம், ராமன் பாடம் கற்றான். பிறவினை செயல் வேறொரு மீது சொல்லப்படுகிறது. அதாவது தாய் குழந்தைக்கு உணவு உண்பித்தாள். செய்வினை செய்பொருள் இருக்கிறது. ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார். செயற்பாட்டு வினை செய்பொருளும் பயனிலையும் இருக்கிறது. இலக்கணம் ஆசிரியரால் கற்பிக்கப்பட்டது அப்படிங்கிறது. இந்த ஒப்பீட்டு அட்டவணையை பாருங்கள். அதில் முன்னாடி நான் ஏதாவது மாற்றி சொல்லியிருந்தாலோ இல்லை தப்பாக சொல்லியிருந்தாலோ இதில் நீங்கள் வந்துட்டு அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்து சரியாக இருக்குது அப்படின்னா ஓகே. ஏதாவது தவறாக சொல்கிறோம் அப்படின்னு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் என்னன்ட்டு பார்த்து அதை சரி பண்ணி தரோம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில். ஏன்னா இலக்கணம் அப்படிங்கும்போது ரொம்ப ஆழ்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். நம்ம படிக்கிறோம், நான் என்னோடய எக்ஸாமுக்கு படிக்கிறேன், எங்கள் நண்பர்கள் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து படிக்கிறோம். அதை தான் வீடியோவாக க்ரியேட் பண்ணி உங்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதனால் என்ன ஒரு பயன் அப்படிங்கும்போது நமக்கு ஈஸியாக புரியும். அடுத்தது உடன்பாட்டு வினை அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இந்த உடன்பாட்டு வினை
எதிர்வினை அப்படிங்கிறது ஈஸியான ஒன்று. அது அந்த அளவுக்கு எந்த கொஸ்டின்லையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த உடன்பாட்டு வினை அப்படிங்கிறது கூட ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. இந்த உடன்பாட்டு வினை அப்படின்னா என்ன அப்படிங்கிறதை பார்த்துடலாம். ஒரு செயலை செய்வதையோ செய்ய போவதையோ அறிவிக்கும் வினை சொற்கள். இந்த உடன்பாட்டு வினை அப்படின்னா நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு விஷயத்துக்கு உடன்பட்டு போடுறது, ஒரு விஷயத்தோடு நாம் உடன்படுறது. சரி செய்கிறேன், சரி நான் வரேன், சரி நான் கண்டிப்பாக செய்வேன், அவன் வாங்கிப்பான் அப்படிங்கிறத ஒரு உடன்பாட்டு வினை. ஒரு விஷயத்துக்கு உடன்படுறாங்க அப்படிங்கிறது தான் உடன்பாட்டு வினை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது செயலை செய்ய உடன்பட்ட நிலையை குறிப்பது தான் உடன்பாட்டு வினை அப்படிங்கிறது. இப்போ நீ வருவியான்னு கேட்டால் வரேன் அப்படின்னு சொல்கிறது தான் உடன்பாட்டு வினை. ஒரு விஷயத்துக்கு நாம் நம்மளை உட்படுத்திக்கிறது, அதுக்காக இசைந்து கொடுக்கறது, அதுதான் உடன்பாட்டு வினை அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்வினை அப்படிங்கிறது உடன்பாட்டு வினைக்கு அப்படியே ஆப்போசிட்டு. நீ வரியா, இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு சொன்னால் அது எதிர்வினை. ஒரு செயலை செய்ய உடன்படாத நிலையை குறிக்கும் எதிர்மறை இடைநிலை வந்தால் அதுவே எதிர்மறை வினையாகிறது. இப்போ நாளைக்கு கோயிலுக்கு போறியா அப்படின்ட்டு கேட்குறாங்கன்னு வைங்களேன், இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னா அது எதிர்வினை. அதாவது கேட்குற கேள்விக்கு எதிராக இடக்கு முடக்க பதில் சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி தான். இப்போ வாரேன், வரமாட்டேன். வாரேன் அப்படிங்கிறது உடன்பாட்டு வினை, வரமாட்டேன் அப்படிங்கிறது எதிர்வினை. செய்யேன் அப்படிங்கிறது உடன்பாட்டு வினை, செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது எதிர்மறை வினை. ஸோ இதுதான் ஒரு விஷயத்தை, ஒரு செயலை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறத தான் வந்துட்டு எதிர்மறை வினை அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். இந்த வீடியோலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வினைகளோட வகைகள் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் அந்த சப்ஜெக்டை எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் தான் எடுத்தேன். தன்வினை பிறவினை அப்படின்ட்டு இருக்குது, இது நம்மளால் படிக்கவே முடியலையே, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தேன். அது மற்ற இலக்கண குறிப்புகளை விட, இலக்கண சப்ஜெக்டை விட, இலக்கண டைட்டிலை விட இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அப்படியா இருந்தாலும் ஆறு வகைகள் இருக்குது. 6 வகைகளில் 2 வகைகள்லையாவது கொஸ்டின் கேட்டுருவாங்க. நமக்கு எப்படியா இருந்தாலும் 2 மார்க்கு கிடச்சிரும். அதனால் இதை கொஞ்சம் நீங்கள் கூர்ந்து கவனிங்க. எங்களுடைய வீடியோவை பார்த்ததற்கும் உங்களுடைய தொடர்ந்த ஆதரவிற்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. விருப்பப்பட்டால் லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்டுகளையும் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு. உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.